வணக்கம். நான் சாகுன மீது தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, தளபதி கட்சி ஆரம்பிச்சு தளபதி மிகப்பெரிய ஒரு ஐக்கானு, தளபதி மிகப்பெரிய வருமானத்துல இதுல உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம், பல கோடிகளுக்கு அதிபதி. ஆனா தளபதியுடைய தொண்டர்கள் இருக்காங்களே, தளபதியுடைய ரசிகர்கள் இருக்காங்களே, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் என்ன மிகப்பெரிய ஆட்களா? அவங்கள்ட்ட வசதி வாய்ப்பு இருக்கா? அவங்கள்ட்ட ஆன்ம பலம் இருக்கா? அவங்கள்ட்ட ஆட்சி பலம் இருக்கா? இல்ல அவங்கள்ட்ட பொறுப்பாளரா இருந்து அரசியல் கட்சியில அரசியல் பலம் கொண்ட சக்தி வாய்ந்த பொறுப்புகளை வச்சு, இல்ல ஒரு பின்ன படை பலத்தை வச்சு பண பலத்தை வச்சுட்டு இருக்காங்களா? எப்படி இவங்க கட்சி வளர்ப்பாங்க? இப்படி பல்வேறு பேர் என் காதுபட பேசுகிறார்கள். அவர்களுக்கான பதிவு தான் இது. பாருங்க, நல்லது செய்யணுன்ற எண்ணம் படைத்திருந்து விட்டால் அடிப்படையில அதுக்கு பணம் தேவையில்லை, அடிப்படையில அதுக்கு அறிவு கல்வி தேவையில்லை, அடிப்படையில அதை தாண்டி ஆன்ம பலம், படை பலம், கோடான கோடி ஆட்கள், ஆறு அம்பு சேனை என்று எதுவுமே தேவையில்லை. தேவையானது என்ன தெரியுமா? நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற உளப்பூர்வமான இதயபூர்வமான இதய சுத்தியான சிந்தனை. இதை உலகத்திற்கு வழிகாட்டி சென்ற புரட்சி தலைவர் மிக தெளிவாக அதை எம்ஜிஆர் அவர்கள் காட்டியிருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்மவீரர் காமராஜர் ஏற்கனவே காட்டியிருக்கிறார். அடிப்படை கல்வி முக்கியம் அல்ல, மிகப்பெரிய படைபலம் முக்கியம் அல்ல, ஏன் ஜாதி பலம் கூட முக்கியம் இல்லை. இதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பலம், மக்களை நேசிக்கின்ற பலம் இருக்கு பாரு, அந்த பலம் தான் அவர்களை கரை சேர்த்தது. அத்தகைய பலத்தினால் மட்டுமே தான் தலைமை பொறுப்பை ஏற்றவர்கள். அத்தகைய பலத்தை கொண்டு மட்டுமே மக்களை இன்றளவும் இதயபூர்வமாக மக்கள் எண்ணத்தில், எழுச்சியில், வாழ்க்கையில் இரண்டர கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்ப எல்லாரோட வியப்பான பார்வையும் எல்லாரோட இதுவும் என்ன இருக்குன்னா, தளபதிப்பா உங்க தளபதிக்கு கூட்டம் பயங்கரமா கொடுக்குப்பா, எங்களுக்கு சந்தேகம் இல்ல. உங்க தளபதிக்கு பயங்கரமா கூட்டம் கொடுறாங்க, தன்னெழுச்சியா வர்றாங்க, எதையும் எதிர்பாராம வர்றாங்க, எங்களுக்கு அதெல்லாம் சந்தேகம் இல்ல. இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா? இல்ல இவங்கெல்லாம் உங்க தலைவர் சொல்றீங்க, உங்க தலைவர் ஒரு சாதாரண டீ கடை வச்சிருக்காரு, உங்க தலைவர் சாதாரண ஒரு பேக்கரி வச்சிருக்காரு, ஒரு சின்ன வியாபாரம் பண்றாரு, இல்ல சாதாரணமான ஒரு இவங்க எல்லாம் எப்படியான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சவுக்கடி பதில் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒன்று மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தளபதியினுடைய ரசிகர்களோ அல்லது தளபதியினுடைய கட்சியின் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவங்கள பண பலத்தை, பதவி பலத்தை வைத்து இல்லை, மக்கள் பலத்தை வைத்திருக்கிறோம். இன்னொன்னு, மக்களை நோக்கி சிந்திக்கிறோம். பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது என்பது ஒரு ரகம், பிரச்சனையை அவர்கள் இடத்தில் இருந்து பார்ப்பது என்பது ஒரு ரகம். பிரச்சனையை காது கொடுத்து கேட்பதும் அவர்கள் இடத்தில் இருந்து பார்ப்பதும் அதை தீர்க்க முயற்சிப்பதும் என்கின்ற தன்மை படைத்தவர்கள் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய பொறுப்பாளர்கள். அவங்க சின்ன பொறுப்பாளராக இருக்கலாம், பெரிய பொறுப்பாளராக மேல எங்களுடைய பொதுச் செயலாளர் ஒன்றும் அரசியல் அனுபவம் இல்லாதவர் அல்ல, அரசியல் எம்எல்ஏ என்கின்ற ஒரு பதவியை வகித்தவர். எங்கள் தளபதி அவர்கள் அரசியல் ஞானம் இல்லாதவர் அல்ல. எங்கள் தளபதியை பொறுத்தவரை அரசியலை இன்றளவும் படித்து, அரசியலை தொடர்ந்து கவனித்து, அரசியலை உள்வாங்கி, அரசியலுடைய தன்மையிலே ஊறி போயிருக்கிறார். அதனாலதான் தனக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, மக்களை நோக்கி என் தொழிலே விட்டுட்டு நான் மக்களுக்காக வரேன்னு சொன்ன எங்களுடைய தளபதி. அப்படிப்பட்ட தளபதி அந்த எங்களுடைய ரசிகர்களை நீங்கள் குறைத்து இடை போட்டால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஆனா அதே வேளையில நமது தொண்டர்கள், ரசிகர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நாம தொண்டர்களா ரசிகர்களா இருந்த காலகட்டம் மலையேறிடுச்சு. நாம அதை சொல்லி இனிமே இது பண்ண முடியாது. இனி மக்கள் பிரச்சனையில நாம கவனம் செலுத்த வேண்டும், தேர்தல் அரசியல்ல கவனம் செலுத்த வேண்டும். புரட்சி தலைவர் அவர்களுடைய ரசிகர்களும், என்டிஆர் அவர்களுடைய ரசிகர்களும், தெலுங்கு தேசத்தில் என்டிஆர் ரசிகர்களும் நமக்கு ஒரு பாத்து, ஒரு வழியை காட்டுகிறார். அந்த வழி என்ன தெரியுமா? நாம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ரசிகர் என்கின்ற நிலையில் இருந்து அதை விட்டு கொடுக்க தேவையில்லை. நம்ம தளபதியை எந்த இடத்துல எங்கேயும் விட்டு கொடுக்க தேவையில்லை. நம்ம தளபதியை பார்த்துட்டோம்னா நம்ம குழந்தை ஆகும், அதுல எந்த மாற்றம் இல்லை, விட்டு கொடுக்க தேவையில்லை. ஆனால் அரசியல் மயப்பட வேண்டும். அப்போதுதான் எதிரிகளுக்கு சவுக்கடி கொடுக்க முடியும். ஏன்னா மிகப்பெரிய பாதாள பைரவிகளும், மிகப்பெரிய அரசியலிலே ஆழம் பார்த்த மிகப்பெரிய முதலைகளும், மோசமான எண்ணம் படைத்தவர்களும், குறுக்கு புத்திக்காரர்களுக்கும் விலை பேசக்கூடிய விளைவித்து விலை பேசக்கூடிய மிகப்பெரிய பெரும் பணக்காரர்களும் அவர்களை தான் நம்ம எதிர்க்க போறோம். நம்ம எதிரிகள் நீங்க தயவு செய்து லேசாக இடப்படாதீங்க. எதிரிகள் மோசமானவர்கள் மட்டுமல்ல, எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்புறம் நம்ம காலம் முடிஞ்ச பிறகு இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு சிந்திக்கூடாது. ஏன்னா நமக்கு 2026 என்பது இலக்கு. நம்ம பூத் கமிட்டி நியமிக்கிறதா இருந்தாலும் சரி,
அல்லது நாம் பொறுப்பாளர்கள் செயல்படக்கூடிய இடங்களில் சரி, நாம் சொல்லிலும் செயலிலும் மிகுந்த கவனம் தேவை. மிகுந்த கவனம் தேவை என்பது முக்கியம். அதை தாண்டி நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. என்கிட்ட பணம் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை, என்கிட்ட மிகப்பெரிய ஆள்பலம் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை, எனக்கு மிகப்பெரிய ஜாதி பின்புலம் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம் நம்மளை தளபதி சொன்னது போல நீங்கள் பெரியாரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள் என்று தலைவர்களை படிக்க சொன்னார் இல்லையா? அவர் படித்திருக்கிறார். அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன் படிக்க சொன்னார் தெரியுமா? மறைமுகமாக அரசியலை நீங்கள் படியுங்கள் என்பதுதான். ஏனென்று சொன்னால் நல்ல அரசியலை படியுங்கள். அதனால இந்த மாதிரி தலைவர்களை வழிகாட்டினார். பெரியாரை படியுங்கள், காமராஜரை படியுங்கள் என்று சொன்னதற்கு காரணம், அம்பேத்கரை படியுங்கள் என்று சொன்னதற்கு காரணம், இவர்கள் எல்லாம் நல்ல அரசியலை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று பாடுபட்டவர்கள். எனவே நம்முடைய நோக்கம் ஒன்றுதான். அந்த நோக்கம் 2026 தளபதி அரியணை ஏற வேண்டும். அந்த நோக்கத்திற்கு அடிப்படையாக நாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய புல்லுருவிகளை அடையாளம் கண்டு, தன்னலமில்லாமல் நம்மை நோக்கி வரக்கூடிய, நம்ம தளபதிக்காக வரக்கூடியவர்களை ஆதரவு கரம் நீட்டி சேர்த்து. ஏன்னா நமக்கு படைபலம் தேவை. பணபலம் படைத்தவர்கள் நம் தளபதிக்காக எதையும் செய்ய தயாரானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் கைகோர்த்துக் கொண்டு தளபதியினுடைய நோக்கங்களை யாரெல்லாம் சரியாக உள்வாங்குகிறார்களோ, யாரெல்லாம் நம்முடைய பொறுப்பாளர்கள் வழி செல்ல தயாராக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தளபதியினுடைய கட்டளைக்கு, பொதுச் செயலாளர் கட்டளைக்கு அடிபணியாக இருக்கிறார்களோ, தன்னலமில்லாமல் எதையும் எதிர்பாராலும் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களோடு கைகோர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சிறு கூட்டங்களாக இருக்கலாம், ஒரு சங்கங்கள் நடத்துவர்களாக இருக்கலாம், ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், ஒரு தனி மனிதனாக இருக்கலாம், தன்னார்வலாக யார வேணாலும் தயவு செய்து உங்களை புறக்கணிச்சிடாதீங்க. நீங்க வேற மாதிரி அவர்களை எடை போட்டு விடாதீர்கள், அவர்களை தள்ளி வைத்து விடாதீர்கள். ஏன்னா நமக்கு ஆள் பலம் தேவை, நிறைய ஆள் பலம் தேவை. நிச்சயமாக தளபதிக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரக்கூடியவர்கள் உங்களை எந்த விதத்திலும் தீங்கு செய்வார். ஏன்னா தளபதி அறிவிச்ச ஆட்கள், நீங்கள் பொதுச் செயலாளர் அறிவிச்ச ஆட்கள், உங்களுக்கு எந்த விதத்தில் இடைஞ்சல் தரமாட்டாங்க என்பதை நீங்கள் உணருங்கள். ஆகவே என் அன்பு தொண்டர்களே, என் அன்பு ரசிகர்களே, என் அன்பு பொதுமக்களே, 2026 தமிழகத்திலே தளபதியுடைய ஆட்சி, வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி என்பது உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய நோக்கம், இலக்கு எதை நோக்கி இருக்க வேண்டும் தெரியுமா? மக்களை நோக்கி இருக்க வேண்டும். இனிமே நீங்க ரசிகர் அல்ல, தொண்டர். இனிமே நீங்கள் மற்றவர் பார்க்கும் கேளிக்கை பொருள் அல்ல, மற்றவர்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய சக்தி படைத்த, வல்லமை படைத்த தலைவர்கள். நீங்கள் தான் நாளைக்கு மக்கள் பிரதிநிதி. நீங்கள் தான் உங்கள் பகுதியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்க போகிறீர்கள். நீங்கள் தான் அமைச்சராக பதவியேற்க போகிறீர்கள். நீங்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்தக்கூடிய இளம் தலைவராக மாறப்போகிறீர்கள். நீங்கள் தான் அரசியல் ஞானத்தை அள்ளி திளைக்கப் போகின்ற, சமுதாய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தப் போகின்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடலேர்களாக இருக்கப் போகின்ற தலைவர்களாக உருவெடுக்கப் போகிறவர்கள் நீங்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் அதை உணர்ந்து கொண்டு உங்கள் சொல்லில் செயலில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு நம்மை நோக்கி வரக்கூடிய அனைத்து தரப்பையும் அரவணைத்து கட்டி அணைத்துக் கொண்டு கையோடு கை கோர்த்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் எதிர்கொள்ள வேண்டிய எதிரிகள் மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். அரசியல் ஞானம் மிகவும் அவசியம். தளபதி சொன்னது போல் அரசியலை படியுங்கள், மக்களை படியுங்கள், மக்களோடு இருங்கள், மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு என்ன வழி என்று பாருங்கள். காது கொடுத்து கேட்பவர்களாக இருக்காதீர்கள். நீங்கள் அவர்கள் நிலையில் இருந்து சிந்திப்பவர்களாக இருங்கள். அவருக்காக என்ன செய்ய முடியும் என்பதை ஆட்சியில் இல்லாமல், ஆட்சி பொறுப்பே இல்லாமல், அதிகார வர்க்கத்தில் இல்லாமல் அந்த பிரச்சனைகளை யாரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து எப்படி என்ன செய்தால் தீரும் என்பதை நோக்கி நாம் சிந்திப்போம். தமிழகத்தில் தளபதியின் இலக்கு 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது. ஆனால் நாம் நம்முடைய இலக்காக 3 கோடி உறுப்பினர்களை சேர்த்து தளபதியும் தமிழக வெற்றி கழகத்தையும் 2026 ஆட்சி பொறுப்பில் ஏற்றுவதுதான் நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று இன்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.